பாருங்க இன்றைக்கி ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். ஸோ இது எங்கே இருக்குது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வரிசையாக இந்த டாபிக் கவர் பண்ணிட்டு வரோம். நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். தேர்டு சாப்டர் தான் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லாத்துலேயும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் கொடுக்கப்பட்டுள்ள இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், வெறும் அளவீடுகள் தான் பார்க்க போகிறோன்னா இல்லை, நிறைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் இது யூடியூப்பில் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது படிக்கிறதுக்கு மிகவும் ரொம்ப பயன்படும். பாருங்கள், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பேசிக். ஃபிசிக்ஸை ரெண்டாக பிரிக்கலாமா, கிளாசிக்கலாக பிரிக்கலாம், அதுக்கப்புறம் மாடர்னாகவும் பிரிக்கலாமா. கிளாசிக்கலாக சொல்லும் பொழுது மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் அக்கஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டின்னு பிரிக்கலாமா. ஆனால் மாடர்னாக சொல்லும்போது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, மாலிகுலர் ஃபிசிக்ஸு, கண்டென்ஸ்டு மேட்டர் இப்படி சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ யாரெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களாம் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட்டு பேரை கேட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ தமிழ்லேயே இருக்குது. இப்போ வரலாம். மெஷர்மெண்ட்னா அதோடைய சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த அழகு முறைகள் அதை படித்து வச்சுக்கணும். எஃபிஎஸ் அப்படி தான் குறிக்குது, ஃபுட் பவுண்ட், சரிங்களா, செகண்ட். ஃபுட் பவுண்ட் செகண்ட் தான் எஃபிஎஸ். சிஜிஎஸ் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். எம்கேஎஸ் அப்படிங்கிறது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அவ்வளோதான். இந்த மூணு தான் சிஸ்டம்ஸ் முன்னாடி பழைய காலத்துலேருந்து இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த சிஸ்டம்லாம் பார்க்குறது இல்லை. எது இந்த சிஜிஎஸ்ஸு, எம்கேஎஸ்ஸு, எஃபிஎஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் பார்க்கக்கூடியது முக்கியமானது எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட்ஸ், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சிஜிஎஸ்ஸு, எம்கேஎஸ்ஸு, எஸ்ஐ இது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக் அலகு முறைகள். சரிங்களா? ஆனால் இவைகள் யாரும் எஃபிஎஸ் கிடையாது. அப்படின்னா 1960 தான் முதல்ல. ஸோ 11வது ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸ் இன் பாரிஸ். பாரிஸ் நாட்டில், அந்த பாரிஸ் அந்த நகரில் 11வது பொது மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாடில் அறிவியல் அறிஞர்லாம் ஒன்று சேர்ந்து, இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒரு அழகு முறையை பயன்படுத்தாதீங்க, எல்லாரும் ஒரே அழகு முறையை பயன்படுத்துங்க. அது என்னவாக இருக்கணும், பன்னாட்டு அழகு முறையாக இருக்கணும். அந்த அழகு முறை தான் எஸ்ஐ அழகு முறை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதனால பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது எந்த ஒரு யூனிட்ஸ் இருந்தாலும் எஸ்ஐ யூனிட்டில் என்ன, எஸ்ஐ யூனிட்டில் என்ன அப்படி தான் கொஷின்ஸ் கேட்டுருப்பான். சரிங்களா? ஸோ அறிவியல் அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 அளவிலான இயற்பியல் அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு 7 இருக்கும் பாருங்கள். லென்த், நீளம், மாசு, நிறை, டைம், காலம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லுவோம். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் சிம்பிள் நம்மளுக்கு தெரியும், லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். மாஸ்னா கேஜி, செகண்டு, கெல்வின்னு, சரிங்களா, ஆம்பியரு, மோலு, கேண்டில்லா எல்லாமே எஸ்ஐ அலகு தான் சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்ல போகிறாங்க. லென்த்து, சரிங்களா, லென்த்து நீளம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னது அப்படின்னா, ஒரு நீளம்னு சொல்கிறோம். நான் ஒரு லென்த்து வச்சுருக்கிறேங்க, 1 மீட்டர் லென்த்துன்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒத்துக்குவாங்கன்னா ஒத்துக்குவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், பாரிஸில் தான் உண்மையான ஒரு லென்த்து இருக்குதுங்க.
அந்த லென்த்தோடைய மாதிரிகள் தான் எல்லாரும் வச்சுருக்காங்க. அந்த லென்த்து எப்படி உருவானது என்றால் வெற்றிடத்தில் வேக்குவம். சரிங்களா? வேக்குவமில் லைட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ லைட் பாஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, 1 சரிங்களா, எத்தனை 2, 9, 7, 92, 452 எவ்வளோ பெரிய நம்ம எண்கள் பாருங்கள். அத்தனை எண்கள் ஒரு நொடியில் அந்த 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 வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஒளி பாஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுதாங்க 1 மீட்டர் லென்த்து. இந்த ஃபிகரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுடலாம். சரி, நிறைனா என்ன? கிலோகிராம். 1901 தான் நிறைய ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எந்த ஊரில் அப்படின்னா ஃப்ரான்ஸு, பாரிஸில் தான் இன்னுமே இருக்குது. பிளாட்டினம் இரிடியத்தால் செய்யப்பட்ட 1 கிலோகிராம் அங்கே வச்சுருக்காங்க. உருளை, அந்த உருளை தான் உலக முழுக்க பன்னாட்டு எடைகளாக மாதிரிகள் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் மாஸ். டைம்னா ஜென்ரலி எத்தனை மினிட்ஸ், எத்தனை ஹவர்ஸ்ன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. செகண்ட்ஸ், வினாடி தான். வினாடி என்பது எஸ்ஐ அலகு. எதோடையது? காலத்துடைய எஸ்ஐ அலகு. சிசிஎம் 133. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இரு ஆற்றல் நிலைகளில் மின்னணு மாற்றங்களை பரிமாற்றம் செஞ்சு கதிர்வீச்சின் அலைவு காலத்தை பாருங்கள், 9, 192, 631, 770 மடங்கு தான் ஒரு நொடி அப்படின்னு சொல்லி 1967 கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஆம்பியர்னா புரியும் எது? அதுதான் மின்னோட்டத்தின் அலகு, எஸ்ஐ அலகு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. அப்போது அதுவும் பாருங்கள், வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்ட புறக்கணிக்கத்தக்க குறுக்கு வெட்டு பரப்பு உடைய ஒரு முடிவில்லா நீளம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த மின்கம்பியுடைய நீளம் அல்லது மின்கடத்தியுடைய நீளம். இப்போ அந்த மின்கடத்தியில் ஒரு மின்சாரத்தை நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர் நீளத்தில் 2.10⁻⁻7 நியூட்டன்ஸ் பர் மீட்டர் விசையை ஏற்படுத்தினால் அது ஒரு ஆம்பியர் என்று 1948 கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? ஸோ 1 மீட்டர் நீளம் இருக்குங்க கம்பி. அந்த 1 மீட்டர் நீளமில் 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர் விசை, ஃபோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடைச்சாதான் அந்த மின்னோட்டத்தில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது என்று அர்த்தம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதே போல் வெப்பநிலை எப்படி சொல்லுவோம்? கெல்வின். இதுதான் அதனுடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? ஸோ பாருங்கள், எப்படி இந்த வெப்பநிலையை சொல்கிறோன்னா, இது ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நீரின் முப்புள்ளி இருக்கு இல்லையா, அதில் வெப்ப இயக்கம் வெப்பநிலையில் 1/273.16 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கெல்வின் என்று அர்த்தம். புரியுதா? ஸோ வெப்ப இயக்கவியலில் வெப்பநிலையில் ஒரு பின்ன பகுதி ஃப்ராக்ஷன் ஒன்று வரும், 1/273.16 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் கெல்வின் அப்படின்னு அர்த்தம். இதே போல் ஒரு பொருளின் அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னாலே மனப்பாடம் வச்சுக்கணும், மோல் அதான் அதோடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 0.012 கிலோகிராம் ஒரு தூய கார்பன் 12 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் உள்ள அணுக்கள் உடைய எண்ணிக்கை சமமாக இருந்தால் அது ஒரு மோல். சரிங்களா? என்ன பண்ணுறோம், ஒரு தூய கார்பன் எடுத்துக்கிறோம். அந்த தூய கார்பன் என்னன்னா கார்பன் 12, ஆக்சுவலாக கார்பன் 12 எடுத்துக்கிறோம். எடுத்து அதோடைய வெயிட் போடுறோம். எவ்வளோ வெயிட் போடுறோம்? 0.012 கிராம் வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டு அதில் எவ்வளவு அணுக்கள் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறோம். அந்த கவுண்ட்டு தான் ஒரு மோல். அதுதான் பொருளின் அளவை குறிக்கிறது. அடுத்தது ஒளிச்செறிவு.
ஒளிச்செறிவு லியூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கேண்டிலா அப்படிங்கிற எஸ்ஐ அலகு மூலமாக தான் இதை செய்கிறாங்க. 1979 ஒரு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு கதிர்வீச்சு, அது ஒளியுடைய கதிர்வீச்சை செலுத்துகிறாங்க. செலுத்தினா 1/683 வாட்ஸ் ஸ்ட்ராடியன். ஸோ ஸ்ட்ராடியனை வந்து நான் பின்னாடி படிப்போம் என்னங்கிறது. ஸ்ட்ராடியன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு கேண்டிலா. இந்த ஸ்ட்ராடியன் என்ன கிடைக்கும்? 5.4 10⁻14 ஹேர்ட்ஸ் அதிர்வெண்ணை கொடுக்கும். அப்படி அதிர்வெண்ணை கொடுக்கக்கூடியது, அந்த ஒளியை உமிழக்கூடியது தான் இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி. சரிங்களா? அடுத்த ஒரு அலகு பாருங்க, அளவுகள் வழி அளவுகள்னு சொல்லுவோம். இது டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் தான் எது எது அப்படிங்கிற லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது? ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, சரிங்களா, வெலாசிட்டி, சரிங்களா, உந்தம், ஆக்ஸலரேஷன் முடுக்கம், உந்தம் ப்ரெஷர், சரியா, விசை ஃபோர்ஸ், அழுத்தம் ப்ரெஷர், எனர்ஜி, பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸில் இருக்குது. வழி அளவுகள், அடிப்படை அளவுகள், வழி அளவுகள்னு சொல்லுவாங்க. இப்போ அடிப்படை அலகுனா எது எது அப்படின்னா இந்த நீளம், அகலம், உயரம், காலம், இது எல்லாமே அடிப்படை அலகுகள். சரிங்களா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் இந்த லிஸ்ட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்காங்க. பின்வரும் எவை டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இல்லை தான் கேட்பாங்க. இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, அதனுடைய அலகுகள், கரஸ்பாண்டிங் அலகுகள் தான் உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ஸோ மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப்லாம் தெரியும். அடர்த்திக்கு பாருங்கள், கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். திசை வேகம் மீட்டர் பார் செகண்ட். உந்தத்துக்கு வந்து கிலோகிராம், கிலோமீட்டர், அது கிலோகிராம் மீட்டர் பார் செகண்ட். கிலோகிராம் மீட்டர் பார் செகண்ட்னு சொல்லி, ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து இருக்குது பாருங்கள். +2 புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? கோண திசை வேகம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ரேடியன்ஸ் பார் செகண்ட். கோண முடுக்கம் ரேடியன்ஸ் பார் செகண்ட் ஸ்கொயர். அடர்த்தி கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். நீள் உந்தம் கிலோகிராம் மீட்டர் பார் செகண்ட். நிலைமை திருப்புத்திறன் கிலோகிராம் பார் மீட்டர் ஸ்கொயர். விசை நியூட்டனில் சொல்கிறோம், அழுத்தம் பாஸ்கலில் சொல்கிறோம், எனர்ஜியை வந்து ஜூல்ஸ் அல்லது நியூட்டன் மீட்டரில் சொல்கிறோம், திறன் ஜூல்ஸ் பார் செகண்ட் அல்லது வாட், கனத்தாக்கு விசை நியூட்டன் செகண்ட், பரப்பு இழு விசை நியூட்டன்ஸ் பார் மீட்டர். இது அப்படியே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், பார்த்துக்கலாம். சரி, அது இல்லாமல் விசை திருப்புத்திறன் நியூட்டன் பார் மீட்டர், மின்னூட்டம், சரிங்களா, கூலும்பில் சொல்லுவோம், மின்னோட்ட அடர்த்தி ஆம்பியர் பார் மீட்டர் ஸ்கொயர், காந்த தூண்டல், ஸோ நியூட்டன்ஸ் பார் ஆம்பியர்ஸ் பார் மீட்டர், அதான் டெஸ்லா. காந்த தூண்டலுக்கு வந்து டெஸ்லா, அதான் வந்து அதனுடைய எஸ்ஐ அலகு. விசை மாறிலி நியூட்டன்ஸ் பார் மீட்டர். ஃப்ளாங் மாறிலி பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஜூல்ஸ் செகண்ட். தன் வெப்பம் ஜூல்ஸ் பார் கிலோகிராம் பார் கெல்வின். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஜூல்ஸ் பார் கெல்வின். அப்படி இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இதை படிச்சுக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் அலகுகளாக இருக்கும். இந்த அலகுகள்லாம் வந்து படிச்சுக்கிறோம். ஸோ கிலோமீட்டர் தெரியும். ஆஸ்ட்ராமிக்கல் யூனிட்டை படித்து, வானியல் அலகு அப்படிங்கிறது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு லைட் இயர் இருக்கிறது 9.46 × 10⁻15 மீட்டர் per sec. விண்ணியல் ஆரம் 3.08 10⁻16. ஸோ அதே போல் வந்து சிறிய அலகுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ரம், நேனோமீட்டர், மைக்ரோமீட்டர், மைக்ரான், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை.
இப்போ ஸ்கேல்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஸ்கேல் வந்து முக்கியமானது. அப்படியே வந்து கீழே ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காரணத்தை கொடுத்து இந்த காரணங்கள்லாம் சரியானவையா தவறானவையான்னு கேட்பாங்க. த டிஸ்டன்ஸ் டு தி பவுண்ட்ரி ஆஃப் தி அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அண்டத்தின் எல்லையில் அறிந்த தொலைவு வந்து 10⁻26 தெரிஞ்சாதான் அது ட்ரூவா ஃபால்ஸானே சொல்ல முடியும். பூமிக்கும் ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரளுக்கும் இடையே உள்ள தொலைவு 10⁻22. சரிங்களா? ஸோ 10⁻22 எதில் சொல்லியிருக்காங்க? மீட்டரில் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோ. அதே போல் நமது விண்மீன் திரளின் அளவு சைஸ் ஆஃப் ஒரு கேலக்ஸி தான் 10⁻21. பூமிக்கு அருகில் உள்ள விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து 10⁻16. புளுட்டோவின் சராசரி சுற்றுப்பாதையின் ஆரம் 10⁻12. பூமியிலிருந்து சூரியனின் தொலைவு 10⁻11. பூமியிலிருந்து சந்திரனின் தொலைவு 10⁻8. பூமியின் ஆரம் 10⁻7. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 10⁻4. அப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? கால்பந்தாட்ட மைதானத்தின் நீளம் 10⁻2. அது ஒரு தானியுடைய தடிமன் திக்னஸ் ஆஃப் தி பேப்பர் 10⁻4. இரத்த சிவப்பணுக்களின் விட்டம் 10⁻5. ஸோ இதே போல் அணுக்கரு பிளவு 10⁻14. அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் புரோட்டான் வந்து 10⁻15. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ரீலோட் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளான் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். தலக்கோளம், திண்மக்கோளம். தலக்கோளம், திண்மக்கோளம். பாருங்கள், தலக்கோளத்துக்கும் திண்மக்கோளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த 2 பேர் தான் வித்தியாசம். யார்? ரேடியன் அப்படிங்கிறது பிளான் ஆங்கிள். சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்ம தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி திடக்கோளம் அல்லது திண்மக்கோளம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாடியன். எல்லாம் வச்சுக்கோ. அப்போது ஒரு ரேடியன்னா என்ன? 180 டிகிரி டிவைடட் பை பை. சரிங்களா? அப்போ 1 ஸ்டாடியன் அதுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், யூனிட் ஆஃப் கன்வர்ஷனை நீங்கள் படிச்சுக்கணும். 1 கிராம் என்பது 1/1000 கிலோகிராம் அல்லது 0.001 கிலோகிராம். ஒரு மில்லிகிராம் எவ்வளோ, ஒரு குவிண்டால் எவ்வளோ, மெட்ரிக் டன் எவ்வளவு, எல்லாமே நீங்கள் வந்து 1 or 2 times 3 times வந்து படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். ஜென்ரலி ஏஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அணுநிறை அலகு. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 AMU which is equal to 1/12 mass of carbon 12. இதான் முக்கியமானது, ஒரு மாஸ் யூனிட். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டானும் நியூட்ரான் எலக்ட்ரான் சேர்த்து சொல்லக்கூடியதான் அணுநிறை அலகு. இப்போ அணுநிறை அலகு ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது 1/12 மடங்கு கார்பன் 12 உடைய அணுக்கள். இதே போல் எலக்ட்ரான் எவ்வளவு, புரோட்டான் எவ்வளவு, எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். பொறுத்துகளை கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெயின் ட்ராப்பு, ஃப்ராகு, காரு, ஷிப்பு, 3 எர்த்து. இது கிரானிக்கல் ஆர்டரில் கேட்பாங்க. ஏறு வரிசை, இறங்கு வரிசை எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு அலகையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி திருப்பி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு அட்டவணையில் 10⁻15 எதுனா பீட்டா, 10⁻12 டெரா, 10⁻9 ஜிகா, 10⁻6 மெகா, 10⁻3 கிலோ, 10⁻2 எக்டா, டெக்கா, டெசி, சென்டி, இப்படியே பேர்கள் இருக்குது. எல்லாமே லோயர் ஸ்டாண்டர்டில் படித்த இந்த பேர்கள் தான் படித்து வச்சுக்கோ. அணு கடிகாரங்கள். அடுத்தது ஆட்டம் கிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அணு கடிகாரம் மிக துல்லிய கடிகாரங்க. சிறப்பாக இதோடைய அக்யூரசி பாருங்கள், மிக துல்லி. 10⁻13 செகண்ட். ஒரு செகண்ட் என்பது, இதை படிச்சுக்கணும், ஒரு செகண்ட் என்பது 10⁻13 செகண்டை தான் ஒரு செகண்டுன்னு சொல்லி இந்த அட்டாமிக் கிளாக் வந்து கணக்கிட்டு சொல்லுது. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு நேர பங்கீடு அமைப்பில் இது மாதிரி அணு கடிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க.
இப்போது இன்கேஸ் நான் சயின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வெயிட்டு தானுங்க. மாஸும் வெயிட்டு தான், வெயிட்டும் வெயிட்டு தான். என்ன? ஸோ இது மாஸ் நிறை என்பது அடிப்படை அளவு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதுலேருந்து டிரைவ்டு பண்ணது அதுதான் வழி, அளவு, எடை. ஓகேங்களா? சரி. இதுக்கு மேக்னிடியூட், அதாவது ஒரு திசை மதிப்பு இருக்கும். எதுக்கு? மாஸுக்கு இருக்கும். அதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எந்த ஒரு இது, அதாவது எண் மதிப்புன்னு சொல்லுவாங்க. மாஸுக்கு எண் மதிப்பு, அதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டர்னா இதுதான் திசை மதிப்பு. சரிங்களா? திசையை வச்சு சொல்கிறது, டைரக்ஷனை வச்சு சொல்கிறது. அப்போ மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருந்தால் வெக்டர் குவான்டிட்டி, மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு பொருளினுடைய எடை, பருப்பொருளுடைய எடை எதில்? அந்த நிறையிலேருந்து சொல்லக்கூடிய பொருளுடைய எடை. ஆனால் புவியீர்ப்பு விசையால் அது அழுத்தப்பட்டு வரக்கூடியதான் வெயிட். புரியுதுங்களா? அப்போது நம்ம பூமிக்கு மேலே சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து நம்ம இருந்தோம்னா எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதுவே ஸ்பேஸ்க்கு போயிட்டோன்னா எவ்வளோ உங்களுக்கு மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ புவி ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த நிறைய தான் எடைன்னு சொல்கிறோம். புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா அது சாதாரண நிறை. நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது. நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது. ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். நிறைய இயற்பியல் தராசிலே சொல்லிடலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸ்ப்ரிங் பேலன்ஸில் தான் சொல்லுவாங்க. கிலோகிராமில் சொல்லுவாங்க. இதை நியூட்டனில் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுக்கப்பட்டுள்ள பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோ. அடுத்து பாருங்கள், டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா. டைமென்ஷன்ஸ் இப்போ சாதாரண நம்ம ஒரு யூனிட்ஸை சொல்கிறது பரிமாணத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வர கொஷின்ஸ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் சாதாரணமாக கேட்குறாங்க. 11th 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் சயின்ஸ் படிச்சிருக்கும் போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. சயின்ஸ், அதாவது ஆர்ஆர்பி சயின்ஸ்லாம் 30 கேள்வி வரவங்களுக்கு இதுலேருந்து டச் பண்ணிடுவாங்க. ஸோ பரப்பு அப்படிங்கிறது L², பருமன் அதாவது வால்யூம் அப்படிங்கிறது L3, சில அடர்த்தி ml⁻⁻3. ஸோ அப்படியே இதை கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும், படித்து வச்சுக்கணுங்க. எல்லாமே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோ. ஸோ அப்படி இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு பேசிக் பாருங்கள், எலாஸ்டிசிட்டி. ஸோ நான் ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்கிறேன். அது மீட்சி பண்பு இருக்குது. இழுத்தா அப்படியே இழுக்குது, விட்டா திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுது. சரிங்களா? அதானே எலாஸ்டிசிட்டி, மீட்சி பண்பு. அப்போ ஒரு பொருள் ஒரு விசையால் இழுக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறிடுது. எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்கும்? ரப்பர், உலோகங்கள், இது எல்லாமே எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று இருக்குதுங்க, பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி, மீட்சி அற்ற பண்பு. ஒரு கண்ணாடி நான் வச்சுருக்கிறேன். அந்த கண்ணாடியை அடித்து உடச்சி மீட்சி செய்ய முடியுமா? இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது, உடஞ்சி தூளாக போயிடும். அதனால் அப்படி இருக்கலாம், அதெல்லாம் மீட்சி அற்ற பண்பு. பிளாஸ்டிசிட்டி எக்ஸாம்பிளுக்கு நல்ல பிளாஸ்டிக்கும் அப்படி தான், உருக்கி தான் பண்ண முடியும், அப்படி நேரடியாக பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமானது பாருங்கள், இது எக்ஸாம்லலாம் கேட்பாங்க. இது மாதிரி வர இடத்துல தான் எக்ஸாமுக்கு டச் பண்ணுவாங்க. கொஞ்சம் படித்து வச்சுக்கோ. சரியா? ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ஸ்ட்ரைன். ஸ்ட்ரெஸ்ஸுனா தகைவு அப்படின்னா, இது திரிபு. என்ன கொஷின் கேட்பாங்க தெரியுமா? தகைவு எஸ்ஐ அலகு என்ன, திரிபு எஸ்ஐ அலகு என்னான்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். சரி, தகைவுன்னு என்ன, திரிபுனா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணுறேங்க, செலுத்துகிறோம். செலுத்தினா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் சார்பு நிலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்பட்டால் அது என்னாகும், உருகுலைக்க ஆரம்பிச்சிடும், வேற ஒரு நிலைமைக்கு மாறிடும். சரிங்களா? அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் உருகுலைத்து
அதனால் ஏற்படக்கூடிய விசை தான் தகைவு. தகைவு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு அடித்து உடைச்சி அதை வந்து ஒரு புது நிலைமைக்கு உருவாக்கியிருக்க ஒரு பொருள். அப்போ வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? தகைவு என்றால் என்ன? தகைவு என்றால் என்ன பார்த்துக்குங்க. எப்படி தகைவை சொல்கிறோம் அப்படின்னு. தகைவை எப்படி சொல்கிறோம் பாருங்கள். ஒரு இந்த அளவில் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், சரியா? அந்த பொருளை ஒரு விசை செலுத்துகிறேன், புரியுதா? இதை வந்து ஏரியான்னு சொல்கிறாங்க, இதை ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோர்ஸை செலுத்தினா அது பேர் தான் ஸ்ட்ரெஸ், அது பேர் தான் தகைவு. அதுக்கான சிம்பிள் தான் சிக்மா. இதனுடைய எஸ்ஐ அலகு தான் நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் அப்படின்னு படித்து வச்சுக்கோ, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதான் தகைவு அப்படின்னு அர்த்தம். இந்த தகைவு இருக்காங்க இல்லையா, இவங்க கொஞ்சம் வகைகளாக காணப்படுறாங்க. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அது நீட்சி தகைவு, பிடிச்சி உருக்கி அது நீளம் ஆக்கி செய்யக்கூடியது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். இன்னொரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஷீரிங் ஸ்ட்ரெஸ். அது சறுக்கு பயிற்சி தகவு அப்படின்னு சொல்லி, நீட்சி தகவு, சறுக்கு பயிற்சி தகவு. என்ன, ஒரு வளைவாக இருக்கக்கூடிய பொருளை வந்து அப்படியே சறுக்கு, அப்படியே ஷேரிங் ஆகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக இறங்குவோம் பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உயரமாக ஏறி அங்கேருந்து சல்லுன்னு கீழே வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குவோம், சரிங்களா? சறுக்கு விளையாடுவோம் இல்லையா, அதில் வந்து சறுக்கு பயிற்சி தகவு. அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஷீரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் பாருங்கள், டென்சில் ஸ்ட்ரெஸ். டென்சில்னா இழுப்பது, இழுத்தனால அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தகைவு ஏற்பட்டு அதனால் விரிவடையும் பார்த்தீங்களா, அது டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது இழுவிசை தகைவு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், போட்டு அழுப்புவோங்க, அமுக்கு தகைவு. அமுத்தனால அது ஒரு வேற விதமாக மாறிடுச்சு அப்படின்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் வால்யூம் ஸ்ட்ரெஸ். இது மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், கேட்பாங்க, சரிங்களா? பரும தகைவு. ஸோ பரும தகைவுன்னா அந்த பொருள் முழுவதுமாக வேற ஒரு நிலைமைக்கு மாற்றிடுவோம். உருட்டி எல்லாத்தையும் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த பொருள் முழுவதுமாக மாற்றிடுவோம். அப்படி மாற்றினா தான் அது வால்யூம் ஸ்ட்ரெஸ். அதனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், செயல்படும் விசை which is equal to the P டெல்டா ஏ. பார்த்துங்க, நல்லா கவனிச்சிக்கோ. 2 இருக்குது, 3 கிடையாது, இது 3 கிடையாதுங்க. P தனியாக, டெல்டா ஏ தனியாக. என்ன இது? P தனியாக, டெல்டா ஏ. Pங்கிறது உங்களுக்கு தெரியும், ப்ரெஷருங்க, அழுத்தம் கொடுக்குறோம். டெல்டா ஏனா மாறுபட்ட பரப்பளவு. சயின்ஸில் வந்து டெல்டா கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மாறுபடக்கூடிய, வெவ்வேறு, டிஃப்ரென்ஷியேட்டு அப்படின்னு அர்த்தம். டெல்டா மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப் ஈக்குவல் டு பி டெல்டா ஏ, சரிங்களா? அதே மாதிரி இது என்ன பண்ணுறோம், பரும தகைவுனா என்ன அப்படின்னு சொல்லி, தகைவுனா ஜென்ரலி சிக்மா தானே, சிக்மா வி, அதாவது அந்த வால்யூம் which is equal to F divided by, அதே ஃபார்முலா தான். சாதாரண தகவுக்கு என்ன ஃபார்முலாவை, சிக்மா வி போட்டால் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸ்ட்ரைன், ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஸ்ட்ரெஸ்னால் இப்போ தெரிஞ்சிருச்சு, போட்டு அடித்து உடச்சி வேறு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரைன் என்ன, அதாவது ஸ்ட்ரெயினில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசையை கொடுப்போம். விசையை கொடுத்து அந்த பொருளை நீளமாக செய்வோம் அல்லது உருகுலைக்க செய்வோம். பொருளின் அளவு சிறியதாகவும் செய்வோம், பெரியதாகவும் செய்வோம். அப்படி அதனுடைய நீளம் மாறுபட்டால் அதுதான் திரிபு. ஸ்ட்ரெயினில் என்ன பண்ணுதுங்க, அதனுடைய லென்த்து சேஞ்ச் ஆகிடுது. அதனால தான் நீங்கள் வந்து ஃபார்முலா பாருங்கள், ஸ்ட்ரைன் எப்சிலான் which is equal to டெல்டா எல் டிவைடட் பை எல். எல்லுங்கிறது ஒரிஜினல் சைஸு, டெல்டா எல்னா அதனுடைய நீளம் மாறுபடுது. இந்த ஸ்ட்ரைன்
சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயின் 3 வகையாக காணப்படுதுங்க. ஒன்று வந்து லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின், அதாவது நீட்சி திரிபு. நீட்சி திரிபு. ஸோ சாதாரண ஒரு கம்பியின் நீளம் அது இன்னும் கொஞ்சம் நீளமாக போச்சு அப்படின்னா அதுதான் வந்து இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் தி ராட். கம்பியின் அதிகரிக்கும் நீளம் டெல்டா எல் டிவைடட் பை எல். இது வந்து லாங்கிட்யூடினல் நீட்சி திரிபு. இன்னொன்று இருக்குது டென்சில் ஸ்ட்ரெயின். எப்படி டென்சில் ஸ்ட்ரெஸ் பார்த்த மாதிரி டென்சில் ஸ்ட்ரெயின், நீளம் வந்து அதிகரிக்கப்பட்டால். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், அமுக்கத்தினால் நீளம் குறைக்கப்பட்டால் அது அமுக்க திரிபு. அவ்வளோதான். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் ஆன்சர் சொல்ல தெரியணும். இப்போ பார்த்தது தான் இங்கே படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே வந்து சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போய்க்கோ. அடுத்தது வால்யூம் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெயின் அதே தான். ஜஸ்ட் என்ன, எப்சிலான் வி கொடுத்து வால்யூமில் என்ன மாற்றம், வால்யூமில் பருமனில் என்ன மாற்றம் கண்டுபிடிச்சா அது பரும திரிபு. அவ்வளோதான். சரி, ஸ்ட்ரெஸ்ஸு ட்ரெயினுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு தகைவு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஸ்ட்ரெயின் திரிபு கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் ஆக்சிஸ். இப்படியே போனோம்னா ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்காங்க. ஒரு ஏரியாவில் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்படியே குறைய ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னாலே ஒரு ஆய்வு நடந்ததுக்கப்புறம் ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சோம். எல்லாத்துலேயும் ஒரு ரிசல்ட் வேணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பகுப்பாய்வில் தகைவும் திரிவும் இருக்குது இல்லைங்களா, பளுவிற்கு சமமாக அந்த போன அந்த கோடு திரும்ப பழைய நிலைமைக்கே இறங்கிடுது. புரியுதுங்களா? அப்போது the elastic characteristics of the material can be analyzed from stress strain profile. புரியுங்களா? ஒரு பொருளுடைய மீட்சி பண்பு அதனுடைய தகைவு திரிவு மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதனுடைய படத்தினுடைய ரிசல்ட். இதுவும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். யங்ஸ் மாடுலஸ். சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது யங்கு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யங்கு குணகம். என்னது யங்கு குணகம்? நேராக போய் அந்த ஃபார்முலாவை எடுத்து பாருங்களேன். யங்கு குணகம் ஒய் ஈக்குவல் டு இழு தசைவு தகைவு அல்லது அமுக்க தகைவு டிவைடட் பை இழுவசை திரிபு அல்லது அமுக்க திரிபு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரெண்டு வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்சில், கம்ப்ரசிவ். டென்சில்னா இழுக்கிறது, கம்ப்ரசிவ்னா அமுக்கிறது. நீங்கள் டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிவைடட் பை டென்சில் ஸ்ட்ரெயினையும் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அதுதாங்க யங்ஸ் மாடுலஸ். புரியுதுங்களா? எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை டென்சில் ஸ்ட்ரெயின். புரியுதா? ஸோ ஒரு பொருள் இழுவிசை திரிபில் எவ்வளோ இழுவிசை தகைவு உள்ளது என்றதான் யங் குணகம். புரியுதா? ஒரு கம்பியானது நீட்டிக்கப்பட்டால் அல்லது அமுக்கப்பட்டால் இழுவிசை தகவும் அமுக்க விசை தகவும் அல்லது இழுவிசை திரிபும் அல்லது அமுக்க திரிபும் இடையே உள்ள விகிதம் தான் யங் குணகம். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒய் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான். புரியுதா? அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது எதை குறிக்குது? திரிபை குறிக்குது, ஸ்ட்ரெயினை குறிக்குது. சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. இது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னால ஒய் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். புரியுதா? இதனுடைய எஸ்ஐ அலகை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. நியூட்டன்ஸ் பார் மீட்டர் ஸ்கொயர். அது யங்ஸ் மாடுலஸ், யங்ஸ் குணகத்துடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். பல்க் மாடுலஸ், பர்ம குணகம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுவும் இதே போல தான். இதில் வந்து ஃபார்முலா பாருங்கள். செங்குத்து தகைவு அல்லது அழுத்தம் டிவைடட் பை பரும திரிபு. என்ன நடந்திருக்குது? ஜென்ரலி
செங்குத்து தகைவு நடக்குது. இதுவும் ஒரு விகிதம் தான். இதுவும் ஒரு ரேஷியோ தான். அப்போ பல்க் மாடுலஸ் K ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான். சரிங்களா? ஆனால் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சிக்மா தனியாகவும் பிரித்து சொல்கிறாங்க, எப்சிலான் தனியாக பிரித்து சொல்கிறாங்க. சிக்மா அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. எப்சிலான் அப்படிங்கிறது ஸ்ட்ரைனை குறிக்குது. சிக்மா அர்த்தம் என்ன? ஃபோர்ஸ் டிவைடட் பை டெல்டா ஏ. எப்சிலானா டெல்டா வி டிவைடட் பை வி. இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து எடுத்திருக்காங்க. கே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் நெகட்டிவில் இருக்குதுங்க, சிக்மா என் டிவைடட் பை எப்சிலான் வி. இப்படி போட்டோம்னா இதுதான் வந்து பல்க் மாடுலஸ் பரும குணகம். அடுத்தது கம்ப்ரசபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பேசிக் டேர்ம்ஸு ஃபிசிக்ஸோடையது. அமுக்கத்தன்மை. சரி, இப்போ அமுக்கத்தன்மை எங்கே அமுத்திட்டுருக்கோம்? ஒரு வண்டி இருக்குது, வண்டி மேலே ஏறி உட்கார்றோம் இல்லையா? அப்போ டயரில் இருக்க காற்று அமுகுது இல்லை? அதான் கம்ப்ரசபிலிட்டி. வாட் இஸ் கம்ப்ரசபிலிட்டி அப்படி டேரெக்டாக சொல்லாமா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி பல்க் மாடுலஸ். அவ்வளோதாங்க. வாட் இஸ் கம்ப்ரசபிலிட்டி? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி பல்க் மாடுலஸ். பரும குணத்தின் தலைக்கீழ் தான் அமுக்கத்தன்மை. இதனுடைய ஃப்ராக்ஷனை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். வால்யூம் பார் யூனிட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓரளவு அழுத்த உயர்வுக்கு பருமனில் ஏற்படும் சிறிய மாற்றம் தான் இந்த அமுக்கத்தன்மை. அப்படி இதை ஒரு சைக்கிளில் காற்று அழுத்தி அமுத்தி பார்க்கறது தான் இது. நெக்ஸ்ட் ஒன், ரிஜிடிட்டி மாடுலஸ் அல்லது ஷியர் மாடுலஸ். விறைப்பு குணகம் அல்லது சறுக்கு பெயர்ச்சி குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இது என்னன்னு பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரியுதா? இந்த என்ஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ஆர் இது அப்படிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ் அல்லது ஷேர் மாடுலஸ். ஷேரிங் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரைன். சறுக்கு பயிற்சி குணகம், சறுக்கு பயிற்சி கோணம் அல்லது சறுக்கு பயிற்சி திரிபில் சறுக்கு பயிற்சி தகைவு எவ்வளவு? ஸோ திரிபு தகைவு, அதாவது கோணம் தகைவு ஞாபகம் வச்சுக்கோ. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இப்போது அதே மாதிரி சிக்மா எஸ்ஸை வந்து எஃப்டி டிவைடட் பை டெல்டா ஏ, அதாவது டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஓவர். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஷியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிக்மா அது எப்சிலான் எஸ் டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அப்போ ரிஜிடிட்டி மாடுலஸை நம்ம வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ எவ்வளவு நீங்கள் வந்து டீப்பாக உள்ளே போக தேவையில்லை. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பல்க் மாடுலஸ் அல்லது ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க போதும். இந்த ஈக்குவேஷன் மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்க மாட்டாங்க, எல்லாமே +2க்கு தான் கேட்பாங்க. சரி, ஆனால் இதனுடைய உள்ள சப்ஜெக்டில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒன்று கேட்பாங்க பாருங்கள். சமன்பாடை பயன்படுத்தி ஒரு கம்பியை கருதுக, அதனை தீட்டா கோணத்தில் முறுக்கினால் ஒரு மீள் திருப்பு விசை உருவாகும். அதாவது பாருங்கள், இது டெஸ்லா மாதிரி ஒன்று வரும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. அப்போ தீட்டா ஆங்கிள் முக்கியமானது. திருப்பு விசையில் கம்பியை அதிக கோணம் அளவுக்கு முறுக்கு இயலும், அதான் தீட்டா. இதனால் என்ன ஏற்படும்? விறைப்பு கோணம் ஏற்படும். அப்போ விறைப்பு கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அதுதான் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. நியூட்டன்ஸ் பார் மீட்டர் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் பல்க் மாடுலஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரிஜிடிட்டி மாடுலஸ் உடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். ஸோ எல்லா கொஸ்டினும் எஸ்ஐ அலகு தான் அதிகமான கேள்விகள் வரும். இந்த எண் குணகம், பரும குணகம், விறைப்பு குணகத்தை ஒவ்வொரு பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா பொருள் இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. எஃகு, அலுமினியம், தாமிரம், இரும்பு, கண்ணாடி கொடுத்துருக்காங்க. படித்து வச்சுக்கோ. எப்படி படித்து வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன், கவனிச்சிக்கோ.
ஏறு வரிசை இறங்கு வரிசையில் படிச்சுக்கோ. சரியா? ஏறு வரிசை இறங்கு வரிசை. இப்போ குணகம் அப்படின்னா ஏறு வரிசையில் படிச்சுக்கோ. பரும குணகம்னா ஒரு ஏறு வரிசையில், விரைப்பு குணகம் ஏறு வரிசையில் படிச்சுக்கோ. எக்ஸாம்பிள் வந்து பொறுத்துகளையும் கேட்பாங்க, ஏறு வரிசை இறங்கு வரிசையும் கேட்பாங்க. பாய்சன் ரேஷியோ, இது அடுத்த ஒரு முக்கியமானது. பாய்சை விகிதம். என்ன செய்கிறாரு பாய்சை? என்னென்ன நடக்குது பாருங்க. இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் என்ன ஆகுதுங்க, ஸ்ட்ரைன் வருது. அதுக்கு பேர் லேட்டிரல் ஸ்ட்ரைன், பக்கவாட்டு திரிபு. ஆனால் இந்த பக்கட்டு அவர் இழுப்பதனால் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன்ஸ், நீள்வாட்டு திரிபு. இது ரெண்டுக்கும் உள்ள விகிதத்தை கண்டுபிடிச்சனால அந்த விகிதத்தின் பேர் தான் பாய்சன் ரேஷியோ. பாய்சன் விகிதம் மியூ which is equal to பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை நீள்வட்ட திரிபு. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாய்சன் ரேஷியோ மியூ ஈக்குவல் டு லேட்டிரல் ஸ்ட்ரைன் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன். அதனுடைய சில பொருட்களுடைய விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படி டேரெக்டாக படிச்சுக்கணும். ரப்பருக்கு வந்து 0.4999, கோல்டுக்கு எவ்வளவு, காப்பருக்கு எவ்வளவு, ஸ்டைனஸ்ஸு, ஸ்டீலு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, தனியாக உட்காந்து நேரத்தை ஒதுக்கி அதிகமாக படித்து வச்சுக்கணும். அடுத்து ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட், பாய்மத்தின் அழுத்தத்தை சொல்கிறாங்களாமா. நீங்கள் பாய்மம் வச்சுருக்கீங்க, ஒரு நீர் வச்சுருக்கீங்க, அழுத்த முடியுமா? வேறு பக்கம் அது வந்துடும். அப்போது பாய்மத்தின் அழுத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பார் யூனிட் ஏரியா. புரியுதா? அதான் வந்து பாய்மத்தின் அழுத்தம், ப்ரெஷர். ஓரலகு பரப்பில் செயல்படும் விசையே அழுத்தம். அதான் முக்கியமானது. P ஈக்குவல் டு F/A. அதோடைய எஸ்ஐ அலகு என்ன? நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். அவ்வளோதான், நேரடியாக படிச்சுட்டு போயிடலாம். இப்படி இருக்கக்கூடிய ப்ரெஷர், ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் எவ்வளவு? ஒரு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வளிமண்டல காற்று மண்டலத்தின் அழுத்தம், அதான் வளிமண்டலத்தின் அழுத்தம் 1.013 × 10⁵ பாஸ்கல் அல்லது நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். இந்த இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது இருக்கனால தான் நம்மளுக்கு கிராவிட்டி இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எல்லாமே வருது. டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட், ஒரு பாய்மம் இருக்குது, பாய்மம்னா ஒரு லிக்விடுங்க இருக்குது, அதுக்கு வந்து என்னது, எவ்வளவு அடர்த்தி அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஜென்ரலி அடர்த்தினா என்ன? மாஸ் பை வால்யூம், நிறை டிவைடட் பை பரமளவு. அவ்வளோதான். அதே ரோ அப்படின்னா ரோ which is equal to தி டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் மாஸ் பை வால்யூம். எஸ்ஐ அலகு என்னது? எஸ்ஐ யூனிட்டு, டைமென்ஷன்ஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட் கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் பார் மீட்டர் கியூப். படித்து வச்சுக்கோ, கிலோகிராம் பார் மீட்டர் கியூப் தான் டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிடுடைய எஸ்ஐ அலகு. இதுவே வேற ஒரு பாய்மத்தோடு நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா அது ஒப்படர்த்தி. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். இதில் முக்கியமானது கொடுத்துருப்பாங்க, புக்லேயே இருக்குது, அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு லா அப்படின்னா பாஸ்கல் விதி. அருமையான ஒரு விதி, பாஸ்கல் விதி. என்ன சொல்கிறாரு பாஸ்கல்? ஒரு திரவத்தை எடுத்துக்கங்க, ஒரு புள்ளியில் அழுத்தத்தை கொடுங்க. இந்த அழுத்தத்தின் மாறுபாட்டால் மதிப்பு குறையாமல் திரவம் முழுவதற்கும் பரவும். என்னங்க அது அர்த்தம்? ஒரு பலூனில் படிச்சிருப்போம் தெரியுமா? லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பலூன் எடுத்துக்குவாங்க, சரியா? இந்த பலூனுக்குள்ளே நீர் முழுவதும் சேர்த்துக்குவாங்க. இங்கே ஓட்டை, இங்கே ஓட்டை, இங்கே ஓட்டை, இங்கே ஓட்டை பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனா எல்லா பக்கமும் சமமாக பீச்சிட்டு அடிக்கும். இதை தான் பாஸ்கல் விதி என்று சொல்கிறோம். இந்த பாஸ்கல் விதியை கண்டுபிடிச்சது பிறகு தான் ஹைட்ராலிக் லிஃப்ட், நீரியல் தூக்கி கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்க படத்தில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃப்ளூயிடு ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் விசையை அமுத்துனா பிஸ்டன் மேலே தூக்குது, அப்படியே காரையே தூக்கிடுது. இதான் லிஃப்ட்டு.
சாதாரண தூக்கிகள் நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லாமே இதே சிஸ்டத்தில் தான் பாஸ்கல் விதி. நிறைய பாஸ்கல் விதியுடைய அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். மிதக்கும் தன்மை. மிதக்கும் தன்மை அப்படின்னாலே ஆர்க்கிமிடிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் தான் பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு படிப்போம். என்னன்னா, ஒரு பொருள் எப்படி மிதக்குது, நீரில் ஒரு பொருள் எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது தான் ஆர்க்கிமிடிஸ் உடைய கொள்கையை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், ஒரு பொருள் ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருளை தூக்கி போடுங்க. அந்த பாத்திரத்தில் நீர் இருக்கணும். நீர்னா ஒரு பாய்மம் இருக்கணும். ஒரு பொருளை தூக்கி போட்ட உடனே இந்த பொருளுடைய நிறை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது, இந்த அளவை விட கீழே போகுது. போன உடனே கீழே ஒரு பயாண்ட் ஃபோர்ஸ், மிதப்பு விசை தள்ளி அதை அப்படியே மிதக்க வைக்குது. இதுதான் பயாண்ட் ஃபோர்ஸ். இந்த பயாண்ட் ஃபோர்ஸை ஆர்க்கிமிடிஸ் கொள்கை. ஆர்க்கிமிடிஸ் கொள்கை என்ன சொல்கிறாரு, the upward force exerted by fluid that oppose the weight of an immersed object in a fluid is called upthrust. இதான் upthrust அப்படிங்கிறது. இதான் பயாண்ட் ஃபோர்ஸ், இதான் பயான்சி. புரியுதுங்களா? அதாவது ஒரு பாய்மத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் எடை எதிர்க்கும் பாய்மத்தினால் உருவாக்கப்பட்டு மேல் நோக்கி விசை தூக்கும். அப்படியே தூக்குனிச்சு அப்படின்னா அதுதான் மிதப்பு விசை, அதான் மிதக்கும் தன்மை. இதை கண்டுபிடித்தவர் ஆர்க்கிமிடிஸ். இப்போ ஒவ்வொரு பொருள் மிதந்துட்டு இருக்குது, கப்பல் மிதந்து போகுது அப்படின்னா அந்த ஆர்க்கிமிடிஸ் கொள்கை தான். இப்போ உந்து விசை அல்லது மிதப்பு விசை which is equal to இடம்பெயர்ந்த திரவத்தின் எடை. புரியுதா? ஸோ அப்த்ரஸ்ட் ஆர் பயாண்ட் ஃபோர்ஸ் which is equal to the weight of liquid displaced. மிதத்தல் விதி, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் சொன்னால அந்த பயான்சி ஃபோர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்க்கிமிடிஸ் கொள்கையை எடுத்து அப்ளை பண்ணுறாங்க தான் இந்த போட்டு, ஷிப்பு அவங்கெல்லாம் அது மாதிரி தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணி மிதக்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அந்த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அந்த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் பயன்படுத்துறதுக்கு அவங்க ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சிலது இருக்குது, சப்மரீன், நீர்மூழ்கி கப்பல். அது மூழ்கியே உள்ளே கிடக்கணும், மேலே மிதக்கக்கூடாது. மிதக்கிறது கப்பல், இது நீர் மூழ்கி இருக்கணும். அது தகுந்தாப்புல அந்த அடர்த்தியில் மாற்றம் ஏற்பட்டு நீரிலே மூழ்கி இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் நெகட்டிவ் பயான்சி. ஸோ நெகட்டிவ் பயான்சி, நியூட்ரல் பயான்சி, பாசிட்டிவ் பயான்சி. புரியுங்களா? ஸோ நேர் மிதக்கும் தன்மை, எதிர் மிதக்கும் தன்மை, நடுநிலை மிதக்கும் தன்மையை பயன்படுத்தி தான் ஒரு நீர்மூழ்கி கப்பலை நீரில் மூழ்கும், சில நேரத்தில் மேலேறி வந்துடும். சரியா? அடுத்தது பாருங்க, பாகுநிலை, விஸ்காசிட்டி. பாகுநிலைன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? சர்க்கரை பாகு. சரிங்களா? சர்க்கரையை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு சூடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி மாதிரி ஆகும். கொஞ்ச நேரம் போய் பார்த்தீங்கன்னா பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். அதுதான் பாகுநிலையை அடைஞ்சிருக்குது. அப்போது ஒரு பாய்மத்தி தான் பாகுநிலை அடையும். பாய்மனது ஃப்ளூயிட், லிக்யூடு. அதுதான் விஸ்காசிட்டி பவரை வரும். அந்த விஸ்காசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடுகள் மாதிரி இருக்குங்க, லேயர்ஸ். அந்த லேயர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று, அப்பர் லேயர்ஸ், லோயர் லேயர்ஸ் ரெண்டுமே ஆக்சிலேட் ஆகும். சார்பு இயக்கம் நடக்கும். சார்பு இயக்கம் நடக்கும்போது பாகுநிலை பண்பு உருவாகும். அதான் பாகுநிலை. பாகுநிலை வருவதற்கான காரணங்கள் அப்படின்னா, ரெண்டு ஏடுகள் ஒன்று விலகுங்க. அப்படி விலகும்போது பாகுநிலை ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீரில் பாகுநிலை இருக்காதான் கிடையாது. ஆனால் சில ஆயில், சில ஹீட் பண்ணுறனால சில பாய்மங்கள் பாகுநிலையை அடையுது. கிட்டத்தட்ட நம்ம என்ன பாகுநிலை எதை சொல்ல வரோம்? உராய்வையும் ஒரே மாதிரி இருக்கும். உராய்வு, ஃப்ரிக்ஷனும் விஸ்காசிட்டியும் ஆல்மோஸ்ட் சேம் இருக்கும். The kinetic energy of the substance is dissipated by heat energy.
ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறப்படுவது தான் உராய்வு. அப்போ பாகுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாய்மம் நம்ம ஒரு மோட்டாரில் போடுறோம் ஃப்ரிக்ஷனுக்காக, அது என்ன ஆகுங்க, உராய்வை இயக்க ஆற்றலை உருவாக்கி பிறகு வெப்ப ஆற்றலாக மாறப்படுவது தான் பாகுநிலையானது உராய்வை போன்றது. ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ, சரிங்களா, வளர்ச்சீர் ஓட்டம் அப்படின்னா என்ன? வளர்ச்சீர் ஓட்டம், ஒரு திரவம் இருக்குது, அது ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு புள்ளியின் வழியாக அது செல்லிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய துகள்கள் அதனுடைய திசை வேகத்திலாக ஓட்டம் எடுக்கும். இப்போ தண்ணி கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடத்துலையே விழுகும். அது விழுந்த உடனே அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக அது மூவ் ஆகிட்டே போகிறது தெரியும். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆரம்பிச்சிருக்கும். ஏன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய துகள்கள் திசை வேக இயக்கத்தினால் ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டம் தான் வரிச்சீர் ஓட்டம். இது சீரான ஓட்டம் கூட சொல்லுவாங்க, அடுக்குமுறை ஓட்டம் கூட சொல்லுவாங்க, லேமினர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட் ப்ராபப்ளி எதில் இருக்கும் அப்படின்னா பாய்மத்தில் தான் இது காணப்படும். இதே போல் அடுத்தது டர்புலண்ட் ஃப்ளோ, சுழற்சி ஓட்டம். டர்புலண்ட் ஃப்ளோ. ஸோ டர்புலண்ட் ஃப்ளோ சுழற்சி ஓட்டம் எங்கே? பாய்மத்தின் பாய்மத்தினுடைய வேகத்தை திசை வேகத்தை மாற்றி விட்ருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று இருக்குது பார்த்தீங்களா, நீர், அதாவது ரிவர் போயிட்டுருக்கும்போது ஒரு சுழல் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த சுழல் என்ன நடக்குது, பாய்மம் நேரடியாக போகாமல் சுழல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன ஆகும்னா, அந்த பாய்மம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய வேகம் மாறுநிலை ஏற்பட்டு சுழற்சியாக மாறுகிறது. அதான் சுழற்சி ஓட்டம். புரியுதுங்களா? இது மாதிரி இந்த சுழற்சி ஓட்டத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேர் எட்டி கரண்ட். புரியுங்களா? ஸோ சுழல் ஓட்டம் அல்லது சுழல் என்று அழைக்கப்படும். ரெனால்டு எண், இதுவும் நம்ம படிச்சுக்கணும். ரெனால்டு எண். ஸோ ரெனால்டு நம்பர்ஸ். ஸோ ஆஸ்போர்ன் ரெனால்டு அவர் தான் கண்டுபிடிச்சாருங்க. எதுக்கு கண்டுபிடிச்சாரு? பாய்மத்தின் ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாய்மத்தின் ஓட்டம் தன்மை அது வரிச்சீர் அல்லது சுழற்சி ஓட்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெனால்ட்ஸ் நம்பரை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரியா? RC which is equal to rho VD divided by, புரியுதா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. இப்போ ரெனால்டு எண் அப்படிங்கிறது, ரோ அப்படின்னா எது குறிக்குது? பாய்மத்தின் அடர்த்தி. வினா பாய்மத்தின் திசை வேகம் வெலாசிட்டி. டினா பாய்மம் செல்லும் குழாயின் விட்டம். என்னா பாகியல் எண். புரிஞ்சுக்கோ, சரியா? பாகியல் எண், விஸ்காசிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அதனால் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா? ஸோ ரெனால்டு எண்ணுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நேரடியாக கேட்க மாட்டாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க, அல்லது 4 கொடுத்து எது உண்மை அப்படின்னு கேட்பாங்க. படித்து வச்சுக்கோ. இப்போ ரெனால்டு எண் 1000 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது வரிச்சீர் ஓட்டம், அதுவும் கேட்பாங்க. 1000க்கும் 2000க்கும் நடுவில் இருந்துச்சா சீரற்ற ஓட்டம், 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா சுழற்சி ஓட்டம். அவ்வளோதான். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. டெர்மினல் வெலாசிட்டி. அடுத்தது முற்று திசை வேகம். அப்போது ஒரு பாய்மம் ஒரு பாகுநிலை ஊடகத்தின் வழியாக தானே விழும் ஒரு பொருள் ஆனது அடையும் பெரும மரா திசை வேகம் தான் முற்று திசை வேகம். தமிழ் புரியாது, சரியா? இங்கிலீஷ் பார்.
த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பை தி பாடி. அப்போது ஒரு ஒரு பொருளை பயங்கரமான ஒரு திசை வேகம் ஃபாஸ்ட்டாக போகுது. எப்போ? வைல் ஃபாலிங் ஃப்ரீலி, எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேகமாக ஓடுது. த்ரூ விஸ்கஸ் மீடியம். விஸ்கஸ் மீடியம்னா என்ன அர்த்தம்? அந்த பாகுநிலை இருக்கக்கூடிய மீடியம். புரியுதுங்களா? அப்போ பாகுநிலை இருக்கக்கூடிய மீடியத்தில் எந்த ஒரு ஃபோர்ஸும் தொந்தரவு பண்ணாமல் நேராக வேகமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டெர்மினல் வெலாசிட்டி. அதான் வந்து முற்று திசை வேகம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பாகுநிலை இருக்குது பார்த்தீங்களா, இது அப்ளிகேஷன்ஸ், நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ மெஷினரி பார்ட்ஸில் வந்து பாகுநிலை பயன்படுத்துறது, ஹைட்ராலிக் பிரேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இடத்துல இது வந்து அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் எனர்ஜி, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னு என்னது? பரப்பு ஆற்றல்னா என்ன? பரப்பு இழுவிசைனா என்ன? பரப்பு ஆற்றல் பாருங்க, அதாவது மேற்பரப்பின் அதிகரிப்பு. அதிகரிப்பு குறைவு அப்படின்னாலே டெல்டா ஏ யூஸ் பண்ணுவோம். ஏங்கிறது ஏரியா, டெல்டா ஏ. டபிள்யூங்கிறது என்னது? வேலை, ஒர்க் டன். அப்போது இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கோ அதான் சர்ஃபேஸ் எனர்ஜி, அதான் பரப்பாற்றல். இதனுடைய எஸ்ஐ அளவோ அதனுடைய அலகு தான் ஜூல்ஸ் பார் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன்ஸ் பார் மீட்டர். இதுலேருந்து கண்டுபிடிச்சதான் பரப்பு இழுவிசை. திரவத்தின் ஓரலகு பரப்பிற்கான ஆற்றல் பரப்பு தான் இழுவிசை. ஸோ டி ஈக்குவல் டு F/L. இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன்ஸ் பார் மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறையா இது வந்து இந்த சயின்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கேபிலரிட்டி, நுண்புழை நுழைவு அப்படின்னு அடுத்தது. அப்போது என்ன நுண்புழை நுழைவு ஈஸியாக சொல்லலாம் பாருங்களேன். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸ் டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேபிலரி டியூப்பை உள்ளே விட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டா தண்ணி உள்ளே நிற்கும். இதனுடைய பண்பு கேபிலரி நுண்புழை நுழைவு. இதில் ஈஸியாக நீர்மம் உள்ளே நுழைஞ்சி அப்படியே நின்றுக்கும். ஆனால் இது வந்து கோணம் மாற மாற இதனுடைய அழகும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதான் இங்கே நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்குறது. இப்போ நீரில் எப்படி நிற்கிது பாருங்கள், அதனுடைய மினிஸ்கஸ் வந்து கீழே இருக்குது, இறக்கத்தில் இருக்குது. ஆனால் பாதரசத்தில் அதனுடைய மினிஸ்கஸ் வந்து மேலே நோக்கி இருக்குது. அப்போ வாட்டரில் பாசிட்டிவ் கிடைக்குது, மெர்க்குரியில் நெகட்டிவ் கிடைக்குது. நீருக்கு வந்து நேராகவும் பாதரசத்துக்கு எதிராகவும் காணப்படுது. இந்த கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபால் வந்து பார்த்துங்க, இதோடைய கம்பரேஷன் சார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோணத்தையும் பார்த்துக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரப்பு இழுவிசைன்னு வந்து பயன்பாடுகள். ஸோ கொசு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அதனுடைய முட்டைகள் நீரின் மேலே தான் விடுவாங்க. அது மிதந்துக்கிட்டே போகும். காரணம் என்னென்னா, இந்த பரப்பு இழுவிசை காரணமாக முட்டை நீரில் மூழ்காமலே மேலேயே போயிட்டுருக்கும். சரிங்களா? இது போல் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறையா அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ அதே போல் தான் இந்த ஸ்பைடர் அந்த எப்படி போயிட்டுருக்குது, இதுவும் ஒரு விதமான யங்ஸ் மாடுலஸ் யூஸ் பண்ணி இந்த தத்துவத்தின் மூலமாக தான் இது போயிட்டுருக்காமா, சிலந்தி. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆல் டாபிக்ஸ் வந்து இந்த பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டாபிக் முடியுது. நீங்கள் வந்து புக் எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு டாபிக் பார்க்கலாம்.